ஸோ இந்த வாரம் ஒரே கம்பெனிலேருந்து 2 ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது OnePlus அண்ட் ரியல்மிலேருந்து. எஸ், OnePlus அண்ட் ரியல்மி ரெண்டுமே பிபிகேன்னு ஒரே கம்பெனி தான் வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபோன்ஸோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அரௌண்ட் 20,000 இருக்குது ஒன்றுக்கும். அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் ரொம்பவே சிமிலராக இருக்குது. வித் OnePlus 10 ப்ரோவோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 70Kல இருக்கிறதுக்கும் ரியல்மி GT2 ப்ரோவோட ப்ரைஸ் வந்து 50Kல இருக்கிறதுக்கும் நாங்கள் அன்ஃபோல்டிங் டெக்கில் கண்டிப்பாக ஒரு கம்பேரிசன் பண்ணியே தீரணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஈவன் பிஃபோர் ஓவர்வியூ. ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட் ரைட் நவ். இந்த வீடியோவை நம்ம சிம்பிளாக 3 பார்ட்ஸில் பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட், 2 ஃபோனுமே இவ்வளோ பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் 2 ஃபோன்லேயும் காமனாக எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருவோம். செகண்ட், 2 ஃபோனில் ஒரு ஃபோன் காஸ்ட்லியாக இருக்குல்ல, ஸோ அந்த ஃபோனில் என்ன அட்வான்டேஜஸ், அதுலேருந்து ரியல்மியில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னு 2வது பார்ட்டில் பார்ப்போம். 3வது பார்ட்டில் 2த்தில் எது கொடுக்குற காசுக்கு வர்த்துன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், திங்ஸ் தட் ஆர் காமன். அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பாயிண்ட் சொல்லலாம்னா த ப்ராசஸர். ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப் டிவைசஸாக இருக்கிறதுனால ரெண்டுமே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 சிப்போட தான் வருது. அண்ட் இதுதான் ஆண்ட்ராய்டு இண்டஸ்ட்ரியிலேயே தி மோஸ்ட் ஹையஸ்ட் எண்ட் சிப் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருக்கணும் இல்லையா? அண்ட் இந்த 2 ஃபோன்ஸுமே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இந்த சிப்பில் உள்ள ஹீட்டிங் அண்ட் த்ராட்லிங் ப்ராப்ளம்ஸ் இந்த 2 ஃபோனில் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண வரைக்கும் யாருக்குமே வரல. ஸோ அது வரைக்கும் ரொம்பவே நல்ல விஷயந்தான். அண்ட் சிமிலாரிட்டிஸில் செகண்ட் பாயிண்ட்டை நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 2 டிவைஸ்லையுமே ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் எண்ட் AMOLED டிஸ்பிளே கொடுக்கணும்னா அது ஒரு டிஸ்பிளே இருக்கும்ல, அந்த டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னடா ஹையஸ்ட் எண்ட் AMOLED டிஸ்பிளேன்னு கேட்டிங்கன்னா 1440p Quad HD ரெசல்யூஷனில் ஒரு E5 AMOLED பேனல் வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வித் LTPO 2.0 டெக்னாலஜி அண்ட் டால்பி விஷன் HDR சர்டிஃபைட். ஸோ இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 120Hz தான், ஃபேன்சியான 144 165 கிடையாது. அப்போ என்ன மோஸ்ட் ஹையஸ்ட் எண்டுன்னு சொன்னேன் அப்படின்ட்டிங்கன்னா இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஹையஸ்ட் அண்ட் AMOLED மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் லேட்டஸ்ட் AMOLED டெக்கான LTPO 2.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. LTPO 2.0னா என்ன அப்படின்னா, நமக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரதுனால ஆல்வேஸ் 120 ஒரு செகண்டுக்கு 120 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் அது ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஃபோன் பேட்ரி நிறையா போகும். LTPO 2.0 டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே இப்படி டக்குன்னு உங்கள் கண்ணுக்கு தெரியாத லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸ்வைப் பண்ணுறீங்களா 120 Hzல இருக்கும். நீங்கள் ஸ்வைப் பண்ணி கையை எடுத்து அந்த ஒரு மில்லி செகண்ட் கேப்பில் அது 1 Hzக்கு போயிட்டு நீங்கள் அது ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு ஃப்ரேமை மட்டும் காட்டி பேட்டரி லைஃபை அப்படி சேமிக்கும். டு பி ஹானஸ்ட், ஒரு டிப்பிக்கல் சாதாரண 60 Hz டிஸ்பிளேவை விட இது கம்மியாக பேட்டரி எடுக்கும். அண்ட் ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கேரண்டீடாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப கூலான டெக்னாலஜியில். அண்ட் இந்த ப்ரைஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயுமே இது கிடையாது, இந்த டிஸ்பிளே கிடையாது. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஹை அண்ட் வேறு ஆண்ட்ராய்டு டிவைஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த 2 டிவைஸ் தவிர சாம்சங் S22 அல்ட்ராவில் தான் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,10,000 ரூபாய். ரியல்மியோட அப்படியே டபுள் மடங்குக்கும் மேலே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் ஹேட்ஸ் ஆஃப் டு ரியல்மி ஃபார் பிரிங்கிங் திஸ் டிஸ்பிளே 50,000 ரூபாய்க்குள்ளே. ஸோ 3வது சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ். ரெண்டுமே வெரி சிமிலர் செட் ஆஃப் ப்ரைமரி கேமராவோட தான் வருது. ஸோ ப்ரைமரி வந்து OnePlusல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சோனி IMX 700 சீரீஸ்லேருந்து OnePlusக்கான கஸ்டம் மேடு சென்சார் ஒன்று இருக்குது, ஒரு 48MP சென்சார். 48MP ஒரு டிப்பிக்கல் 48MP சென்சார்னு எடுத்துக்க வேணாம். இது ரொம்பவே ஒரு லார்ஜான அரௌண்ட் 1/1.5 இன்ச் சென்சார் உள்ள அளவுக்கு பெரிய ஒரு சென்சார் அது. அண்ட் அதே மாதிரியே சோனி IMX 766 கொஞ்ச நாளாக நம்ம ஒரு 20,000 30,000 ரீஜன் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, ஒரு 50MP சோனி சென்சார், அதுவும் அதேமாரி ரொம்ப லார்ஜான ஒரு சென்சார் தான். ஸோ ரெண்டுமே ரொம்ப கம்பேரபிளான சென்சார்ஸ். இங்கே OnePlusக்கு கொஞ்சோண்டு டெக்னிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது, அது இன்னும் பெட்டரான சென்சார் OnePlusல கொடுத்துருக்காது. பட் போத் உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ முக்கியமான பர்சன் இல்லைனா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 2 ப்ரைமரி சென்சார்ஸும் இங்கே ரொம்ப சிமிலர்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கு போவோம். பிகாஸ் இங்கே அப்படியே எக்ஸாக்ட்லி சேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அந்த 150 டிகிரி எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வைட். எந்த ஃபோன்லேயுமே 150 டிகிரிலாம் கிடையாது. அந்தளவுக்கு வைடான ஒரு அல்ட்ரா வைட் சாம்சங் JN150MP சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ JN1ன்றது அவ்வளோ பெரிய சென்சார் கிடையாது. அது ரொம்பவே ஒரு டீசெண்டான இந்த 10,000 15,000 ஃபோனில் கொடுக்குற ஒரு 50MP சென்சார் தான். ஸோ ரியல்மி அதை வைட் ஆங்கிளுக்கு யூஸ் பண்ணுறது ஓகே. ஏன்னா நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன் 8MP வைட் ஆங்கிள் கொடுத்தலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, 50,000 ரூபாய்க்கு இவங்க ஏதாவது கொடுக்குறாங்க, ஃபைன். பட் OnePlus 70,000 ரூபாய்க்கு இதை கொடுத்துருக்கக்கூடாது.
ரெண்டாவது OnePlusோட போன ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 9 Proவில் வைட் ஆங்கிளுக்கு இப்போ ப்ரைமரி அதே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 10 Proவில் யூஸ் பண்ணியிருக்காது. வைட் ஆங்கிளுக்கு சோனி IMX766 யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ப்ரைமரி சென்சார் அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சென்சாரை வைட் ஆங்கிளில் யூஸ் பண்ணியிருந்தாங்க 9 Proவில். ஸோ எதுக்கு 10 Proவில் மறுபடியும் ஒரு சின்ன சென்சாருக்கு போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. OnePlusஸை இந்த சென்சார் யூஸ் பண்ணுறதுக்கு கிரிட்டிசைஸ் தான் பண்ணணும். பட் 50,000 ரூபாயில் ரியல்மி இந்த சென்சார் 8MP 12MP யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு சென்சார் ஹை ரெசல்யூஷன் சென்சாரை வந்து வைட் ஆங்கிளுக்கு 50,000 ரூபீஸில் யூஸ் பண்ணதுக்கு ரியல்மியை பாராட்டணும். இது எந்த ப்ரைஸ் தான் எல்லாமே டிட்டர்மின் பண்ணுதுன்னு இது கிளியராக சொல்லிடுது. ஸோ நெக்ஸ்ட் சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுக்குமே ஐபி ரேட்டிங் கிடையாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் தான் ஃபாலோ ஆகுது. அட் 50,000 ஐபி ரேட்டிங் இல்லைன்றது ரியல்மியே கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் அவங்க மற்ற நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ப்ரைஸில் கொண்டாடுறதுனால ஐபி ரேட்டிங்க்கு காசு செலவு பண்ண வேணான்னு பார்த்துருப்பாங்களா என்னென்னு ஐம் நாட் ஷுர். பட் OnePlus OnePlus 8 Proவில் ஐபி ரேட்டிங் இருந்துச்சு, 9 Proவில் ஐபி ரேட்டிங் இருந்துச்சு, 10 Proவில் ஏன் இல்லை? அண்ட் ப்ரைஸையும் இன்னும் அவங்க குறைச்ச மாதிரியும் தெரியல. ஸோ ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் வித் OnePlus ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சாஃப்ட்வேரில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது ரெண்டுமே ஓப்போவோட கலர் ஓஎஸோட ஒரு மாடிஃபைட் வெர்ஷன் தான். மாடிஃபைட்னா அவ்வளோலாம் மாடிஃபை பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஐகான் பேக்கை மட்டும் மாற்றிட்டு ஒரே ஓஎஸ் வச்சு தான் ரெண்டுமே ஃபோனுமே ஓடுது. ஸோ ரியல்மி யூஐன்னு யூஸ் பண்ணுது, OnePlus வந்து ஆக்சிஜன் ஓஎஸ்ன்னு யூஸ் பண்ணுது. என்ன டிஃப்ரென்ஸ்னால் OnePlus வந்து இன்னும் க்ளீனாக இந்த ப்ளோட்வேர் அப்ளிகேஷன்ஸ்லாம் தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இல்லாமல் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் நீட்டாக க்ளீனாக இருக்கும். ரியல்மி வந்து அகைன் இவ்வளோ 50,000 ரூபாய்க்கு அவங்க கொடுக்கக்கூடாது தான். பட் ரியல்மியாக எப்போதும் போல் செயல்படுறதுனால அதில் ப்ளோட்வேர்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ப்ரீ இன்ஸ்டால்டாக ஒரு 20 ஆப் உங்களுக்கு தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணியிருப்பான். அதில் சில இதை நீங்கள் அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாத மாதிரியும் வச்சுருப்பான். ஸோ சிமிலாரிட்டிஸ் முடிஞ்சிடுச்சு. பட் எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். 20,000 ரூபீஸ் டிஃப்ரென்ஸுக்கு இவ்வளவு சிமிலாரிட்டிஸா? அப்புறம் என்ன தான் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக்கு நம்ம ரியல்மி நெகட்டிவ்ஸ் விசஸ் OnePlus எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கலாமா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சார்ஜிங் ஸ்பீடு பார்க்கலாம். ஸோ OnePlusல இங்கே 80 வாட் வூக் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒன்று இத்தனை வருஷமாக அவ்வளோ சூப்பரான டேஷு வார்ப்புன்னு சூப்பராக பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓப்போவாகவே முழுசாக மாறிட்டாங்க போல். ஓப்போவோட சார்ஜிங் டெக்னாலஜியான வூக்குன்றதை தான் இத்தனை நாள் பேர் மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பேரையே வூக்குன்னு வச்சுட்டாங்க. ஐ டோன்ட் நோ, ஆஸ் எ ஓல்டு OnePlus ஃபேன் இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் OnePlus ஃபேனாக இருந்தால் இந்த வூக் டிசிஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமிங் பேக் டு த டாபிக், OnePlusல 80 வாட்க்கான வூக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, சூப்பர் வூக் சார்ஜிங். அண்ட் ரியல்மியில் 65 வாட்க்கான சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி இங்கே டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பிகாஸ் ரெண்டு ஃபோன்லேயுமே பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh. ஸோ ஒரே சைஸ் பேட்டரியை OnePlus இன்னும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணி முடிச்சிடும்ன்றது தான் இங்கே பாயிண்ட். பட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, நான் இந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே சொல்லும்போது. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா OnePlusல ஒரு கர்வ்டு பேனல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் டிஸ்பிளே இருந்தாலும் நமக்கு ரியல்மியில் ஒரு ஃப்ளாட் பேனல் கிடைக்கிது, OnePlusல ஒரு கர்வ்டு பேனல் கிடைக்கிது. இதை நான் வந்து OnePlusக்கு அட்வான்டேஜ்னு சொல்ல மாட்டேன், டிஃப்ரென்சஸில் தான் சொல்லுவேன். பிகாஸ் சில பேருக்கு கர்வ்டு பேனல் பிடிக்கும், சில பேர் அதை டிஸ்அட்வான்டேஜாகவும் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் நான் அதை சொல்லிடுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சப்ஜெக்டிவான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னா ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க பில்ட் மெட்டீரியல் ரெண்டுமே அலுமினியம் ஃப்ரேமில் தான் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். பட் பேக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா OnePlusல கிளாஸ், ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல்மியில் ஒரு பாலிகார்பனேட்டை யூஸ் பண்ணி ஒரு பேப்பர் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பிளாஸ்டிக் பேக் தான், பட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்காது, ஒரு பேப்பரி ஃபீலுக்கு வருது. ஸோ யூஸ் பண்ண எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் இது வரைக்கும் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஒயிட் கலர் மட்டும் எஸ்பெஷலி இந்த பேப்பர், இந்த டிஷ்யூ பேப்பர் ஃபீல் இருக்கிறதுனால ஈஸியாக அழுக்காயிடுமோன்னு ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. இதுதான் டிசைன் டிஃப்ரென்சஸில் சொல்ல வேண்டியது. நெக்ஸ்ட் ஃபைனல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் கிட்ட தான் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி OnePlus வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து இன்னும் க்ளீனாக இருக்கும், ஆட்ஸ் ப்ளோட்வேர் இருக்காது. பட் ரியல்மியில் ப்ளோட்வேர் இருக்கும், ஆட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிக்கணும். பட் அட் த சேம் டைம் பீயிங் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம். ஒரு 20,000 ரூபா ஃபோன்லேருந்து 50,000 ரூபா 60,000 ரூபா ஃபோனுக்கு அப்கிரேட் பண்ணுறோன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் அது இன்னும் கொஞ்சம் அதிக வருஷத்துக்கு வச்சுக்கணும்னு நினைப்போம். பட் இங்கே தான் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் அடி வாங்கும் அதிகமாக. பொதுவாக 2 வருஷம் மட்டும் மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மொக்க அப்டேட்டை விட்டு போயிடுவாங்க. ஃபோன் கொஞ்சமாக சப்போர்ட் இல்லாமல் போயிடும், நம்மளும் ஃபோனை மாற்றிடுவோம். ஆப்பிள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பட் ரீசெண்டாக சாம்சங் கேட்சப் பண்ணி 4 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தரேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில். பட் OnePlus இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு 2 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் 4 வருஷத்துக்கான அப்டேட்ஸ், சாதாரண அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்
ரியல்மி இங்கே அது ஒரு ஸ்டெப் அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டு 3 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி 4 வருஷம் தந்தால் கூட அட்லீஸ்ட் 3 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் தராங்க, விச் இஸ் அ குட் மூவ் என்ன கேட்டால். ஸோ இதையும் இங்கே டிஃப்ரென்சஸில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆக்சுவலி டிஃப்ரென்சஸ் இவ்வளோ தான். இப்போ நம்ம தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு என்டர் ஆகிட்டோம். எது பேங்க் ஃபார் தி பக், கொடுக்குற காசுக்கு எது வர்த். இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 2 ஃபோன்ஸ்க்குமே எக்ஸ்ட்ரீம் சிமிலாரிட்டி இருந்தும் டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்க விஷயம் தான். 65 வாட் சார்ஜிங் வர்சஸ் 80 வாட் சார்ஜிங், இந்த மாதிரி சின்ன அட்வான்டேஜஸ் தான் OnePlusக்கு இருக்குது. அண்ட் இந்த ஆக்சிஜன் வாய்ஸில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அடுத்த வெர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து கலர் வாய்ஸ் மாதிரியே இருக்காது. உங்களுக்கு ஒரு பழைய OnePlus ஃபீல் வரும். புதுசாக பண்ணுறோம், தனியாக அதுக்குன்னே டீம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு ஓப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ நம்புறவங்க அதை நம்பலாம், சொல்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். பட் அதர்வைஸ் ப்ளஸ் 20,000 ருபீஸ் போட்டு OnePlus எடுக்க நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அது 70,000, இது 50,000. ஸோ 50,000க்கு அந்த ஃபோனில் கிடைக்கிற 95% ஆஃப் த விஷயம் உங்களுக்கு ரியல்மியில் கிடச்சிருது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் ரியல்மி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். உங்கள் சாய்ஸை நீங்கள் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். தட்ஸ் இட் ஃபார் நவ். தேங்க்ஸ் a lot for watching. See you again later.